எதுக்காக இந்த ப்ரோகிராம் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு வருமானம் இது பத்தாது. அடுத்த ஒரு செகண்டரி இன்கம் நம்மளுக்கு தேவை. அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோகிராம் வந்திருக்கோம். தொழில் ஆரம்பிக்கும்பொழுது பல சிக்கல்கள் நம்மளுக்கு வரும். அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும். இல்லன்னா நெறைய பார்ட்னர்கள் அவங்களோட ஒற்றுமை நம்மளுக்கு தேவைப்படும். அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் அது மட்டும் இல்லாம பார்ட்னர்ஸ் தவிர உங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நெறைய விஷயங்கள் தேவைப்படும். ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் கேள்விகளாவே நெறைய பேருக்கு அமைஞ்சு, இப்ப பெரிய பெரிய தொழிலதிபர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பல பேர் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. காரணம், மனதளவுல வந்து ஒரு தொழிலதிபரா இருந்தாலும், அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன், வொர்க்குக்காகவும் பல காரணங்களாக இருக்கலாம். பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போற புரோகிராம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு மோட்டிவேஷன் புரோகிராமா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பசி இருக்கும். அத பசி தீர்க்கக்கூடிய வண்ணமாக இந்த புரோகிராம் அமையும். புரோகிராம்க்குள்ள நம்ம என்டர் ஆகலாம் உங்களோட ஆதரவோட. ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புரோகிராம் ராயல் கியூ உடைய ரிவார்ட்ஸ். அதாவது ராயல் கியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஏஐ டெக்னாலஜி. இந்த ஏஐ டெக்னாலஜி ட்ரேடிங்காக அதிகமான அ பயன்பாட்டில தான் இந்த உலகம் எங்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் இதுலயும் வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரியான புரிதலும், சரியான வழிகாட்டுதலும் இருந்தா நல்ல ஒரு வருமானத்த நீங்க கண்டிப்பா பார்க்க போறீங்க. இந்த புரோகிராம உங்களுக்காக ஒரு அடுத்த ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கி கண்டிப்பா பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி என்னோட பேர் கிஷோர். என்ன பத்தி இந்த புரோகிராம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஸ் பெ நம்ம இந்த புரோகிராம தொகுத்து வழங்குவது வந்து பார்த்தீங்கன்னா, ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட் பத்தி முதல்ல பார்ப்போம். நம்ம ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டோட அஃபிஷியல் லோகோ அண்ட் நம்மளுடைய பேர் இருக்கு. டிரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரும்பாக்கம் சென்னை மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கு. அரும்பாக்கம் மெட்ரோ பக்கத்திலேயே இருக்கு. திருப்பூர்ல நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு. புஷ்பா தியேட்டர் பக்கத்துல. சேலம்ல ஏஆர்ஆர்எஸ் மல்டிப்ளெக்ஸ் கிட்ட இருக்கு. அண்ட் மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வெரி நியர். ஸோ இதெல்லாமே நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்ல உங்கள இன்வைட் பண்ணவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வரக்கூடிய நாட்கள்ல இங்க மட்டும் இல்ல, பல நகரங்கள்ல நாங்க பிரான்ச்சஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் நம்ம ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட் சார்பாக உங்களுக்கு இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட் ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம். இந்தியாவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல மட்டும் கிடையாது. இலங்கையிலும் நாங்க அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனமாக செயல்பட்டுட்டு இருக்கோம். ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் 18க்கு மேற்பட்ட நாடுகள்ல இயங்கிட்டு இருக்கோம். ஸோ மாணவர்களோட நலத்திற்காக ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம செயல்படும்பொழுது, அந்த சிஸ்டம யார் வந்து ரன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோடெக் உடைய ஆப்பரேஷன்ஸ் டீம். இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாள் தான். ஆஃப் கோர்ஸ் ஏன்னா, ரோபோடெக் உடைய அ இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவுடைய மேனேஜிங் டைரக்டர்ஸ் போர்ட் அண்ட் டைரக்டர்ஸ் போர்ட நீங்க பார்க்குறீங்க. அண்ட் இவங்க எல்லாருமே இணைந்து இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன்ஸ் டீம். ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட் சார்பாக இன்னைக்கு புதிதாக ஒரு மெம்பர் ஆப்பரேஷன்ஸ் டீம்ல ஆட் ஆயிருக்காங்க. திரு சவுந்தரராஜ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த புரோகிராம மூவ் ஆன் பண்ணலாம். ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட்டோட விஷன், மிஷன் கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்தே ஆகணும். ரோபோட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, 2021ல ஒரு சின்ன ஆஃபீஸ் ஸ்பேஸோட நம்ம ஆரம்பித்தோம். பல நகரங்கள், பல மாணவர்கள், பல வளர்ச்சியோட இப்போ இயங்கிட்டு இருக்கோம். விஷன் பார்த்தீங்கன்னா, 1 மில்லியன் சோலோ ட்ரேடர்ஸ உருவாக்குறது 2025ல எங்களுடைய திட்டமிடுதலா இருக்கு. இதற்கான என்னென்ன மிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வொர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் செமினார்ஸ் கண்டக்ட் பண்றோம். நிறைய ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம, நிறைய விஷயங்கள் ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் வேர்ல்டு வைட். அண்ட் ரோபோட்டிக் இன்ஸ்டிடியூட் டிஜிட்டல்ல வந்து டிஜிட்டல் வேர்ல்ட்ல எல்லா துறையிலும், அதாவது எல்லா வெப்சைட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கும். லிங்க்டின், கோரா, டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் ஆஃப் கோர்ஸ் யூடியூப்லயும் நம்மளுக்கு இருக்கு. பிரத்யேகமான இணையதளமும் நம்ம கிட்ட இருக்கு. ரைட். நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். என்ன வார்த்தை அப்படின்னா, ராயல் கியூ எதற்காக மேஜரா பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்காக. ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங்க பத்தி சின்ன விஷயங்கள பார்த்துட்டு, இதுல இருக்கக்கூடிய வருமான வாய்ப்பு, 2வது வருமான வாய்ப்ப நம்ம பார்ப்போம். ரைட். முதல் வருமான வாய்ப்பு ட்ரேடிங்ல 3 வகையான ட்ரேடிங் நீங்க செய்யலாம். காம்பவுண்டிங், சோலோ இல்லன்னா 3வது சர்க்கிள்ன்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டிங்ல இந்த சாஃப்ட்வேர தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், எப்படி இது பயன்படுதுன்னு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்காகவும், நம்ம சின்ன ஒரு கேப்பிட்டல்ல காம்பவுண்டிங் ட்ரேடிங் பண்ணுங்கன்னு நாங்க அறிவுறுத்துறோம். அந்த புரிதலும் உங்களுடைய தன்மையும் நம்மளோட ட்ரெய்னிங்ஸ் அட்டெண்ட் பண்ணி உங்களுக்கு கிடைத்த பின்னாடி, நீங்க சோலோ ட்ரேடிங்க்கு மூவ் பண்ணலாம். சோலோ ட்ரேடிங்ல சரியான புரிதலும், நம்ம சொல்லக்கூடிய டெக்னிக்ஸ ஃபாலோ பண்ணும்பொழுது, ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜா மந்த்லியா நீங்க பார்க்கும்பொழுது, ஒரு 10லிருந்து 30% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்து எனக்கு நேரமே இல்ல. ஏன்னா காம்பவுண்டிங் சோலோங்கிறது வந்து குறிப்பிட்ட சிக்னல்கள் இல்ல சிம்கிகள் மூலியமா நீங்க பண்ணலாம். இல்லன்னா ஓனாவே நாங்க வந்து சொல்லி தரோம். நீங்க சிக்னல் இல்லாம கூட நீங்க
மேனுவலாக கூட ட்ரேட் பண்ணலாம். எனக்கு அந்த மேனுவலாக கூட ஓனாக ட்ரேட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாதவங்க சர்க்கிள் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சுழற்சி வர்த்தகம். அதாவது ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணி செல் பண்ணும். அப்போ காம்பவுண்டிங் சூழலை செமி ஆட்டோமேட்டிக். நீங்கள் வந்து ஒரு சின்ன ஸ்விட்ச், இப்போ நீங்கள் ஜூமில் ஜாயின் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க இல்லையா, அந்த அளவுக்கான ஒரு சிறிய ஒரு விஷயம் தான். இப்போ சர்க்கிள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, உலகத்தில் தலை சிறந்த 20 நாணயங்கள்ல 10 நாணயங்களை நம்ம வர்த்தகம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க உங்களுக்கு தரீங்க. அதை ரோபோடெக் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நீங்க உங்க அக்கௌண்ட்ல தான் வைத்து நீங்க இந்த ட்ரேடிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ரைட். நான் முன்னாடி அடுத்தது சொன்ன மாதிரி செல்ஃப் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது நீங்க சிமிக்கிகள் மூலியமா நீங்க சிக்னல்கள் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணலாம். சிமிக்கிகள் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், ஓனாகவே வெறும் 6 ஸ்டெப், பெரிய படிப்பு தேவை கிடையாது, பெரிய நாலேஜ் தேவை கிடையாது, ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும்னு தேவை கிடையாது, பல ட்ரேடிங் டெக்னாலஜிஸ் தெரிஞ்சுக்கணும்னு தேவை கிடையாது. அந்த 6 ஸ்டெப் இங்க 7வது ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த 7 ஸ்டெப் தெரிஞ்சா நீங்க சிம்பிளா இந்த மெத்தட்ஸை நீங்க பண்ணிட்டு போகலாம். இதை வந்து நாங்க அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். நம்ம கோச்சஸ் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 4 பயிற்சியாளர்களை நம்ம கொடுத்து நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் காமன் கோச்சஸ்களும் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவும் அமைச்சிட்டு இருக்கு. இது வந்து ஸ்பாட் மார்க்கெட். புதிதாக வரக்கூடிய மாணவர்கள், எந்த விதமான ட்ரேடிங் அனுபவம் இல்லாதவங்களுக்கு நாங்கள் இதை சஜஸ்ட் பண்றோம். பல ட்ரேடிங் அனுபவங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், பல மார்க்கெட்களை பார்த்து வந்தவங்க பேர் வந்து வெட்ரன்ஸ். இந்த மாதிரி வெட்ரன் பீப்புள், அதாவது நிறைய நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஃபியூச்சர் மார்க்கெட்டை நாங்கள் ஆப்ஷனாக தரோம். அவங்க ஸ்பாட் முடிச்சுட்டு கூட வரலாம், இன்னும் ஃபியூச்சர் கூட பண்ணலாம். ஸோ ஸ்பாட்ல இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று என்ன பண்ணுவாங்க, ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் நீங்கள் வந்து நல்ல முறையில் ட்ரேட் பண்ணலாம். ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இதுக்கு ஒரு பெரிய ஒரு பின்பம் இருக்குது. அதனால நிறைய பேர் வந்து காசு வாங்குவாங்க சிக்னல்களுக்கு, ட்ரைனிங்க்கு, ஒர்க் ஷாப்புக்கு காசு வாங்குவோம். நம்ம அப்படி கிடையாது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ணுறோம் 9 மணிக்கு. ஸோ அந்த ஒர்க் ஷாப் வந்து இலவசம், மூத்த பயிற்சியாளர்கள் மூலயமா நடத்தப்படுது. உலகத்தில் சிறந்த ரோபோட்டிக் மென்டர்னு பேர் வாங்கின வேர்ல்ட் நம்பர் 1 மென்டர் அவர்கள் மூலியமாகவும் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒர்க் ஷாப்பில் சிக்னல்ஸ்களும் நாங்கள் வந்து எப்படி எடுக்கலாங்கிற விஷயத்தை சொல்லி தருவோம். இந்த சிக்னல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் வந்து ஒரு $35 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு 100 ட்ரேட் காம்பவுண்டிங் பண்ணினா ஒரு பெரிய லெவலில் நீங்கள் ப்ராஃபிட்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இதுலேயும் வந்து சின்ன ஒரு கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு ஃபியூச்சர் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே எப்படி ஸ்பாட்டில் சோலோ காம்பவுண்டிங்லேருந்து சோலோ வரீங்களோ, இங்கேயும் நீங்கள் காம்பவுண்டிங் பண்ணிட்டு சோலோ டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் குரூப்புக்கு நீங்கள் வரலாம். நீங்கள் 500 ஒரு ஹையர் கேபிட்டல் $500 வைத்துக்கொண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த கேபிட்டலை 2-3 மடங்கு நீங்கள் கேபிட்டலை சரியா டிசிப்ளினா நம்ம சொல்லக்கூடிய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் டிசிப்ளின் ட்ரேடர்ஸில் ரொம்ப ஹை இன்டென்சிட்டியான குரூப் நான் உங்களை ஜாயின் பண்ணி உங்களை ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நடைபெறும். இது ஒரு ஜஸ்ட் சாம்பிள் தான். ஸோ டேட்ஸை பார்க்க வேணாம், ஒரு சாம்பிள் ஆஃப் தி ப்ரோக்ராம்ங்க. ரைட். இதை வந்து நாங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் எல்லா செஷன்ஸ். எஸ், அஃப்கோர்ஸ் நம்மளுடைய மாடல் வந்து 90% ஆன்லைன், 95% ஆன்லைன். சம்டைம்ஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெபினார்ஸ் லைவாக வந்து இந்த ட்ரேடிங் வெபினார்ஸை நடத்துவோம். உலகத்தில் ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொன்னோம்னா சென்னை ட்ரேட் சென்டர். போன ஆண்டு நம்ம வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு செமினார் நடத்தினோம் ஜூலை 28ஆம் தேதி. இதில் வந்து நிறைய ட்ரேடிங்கை பற்றியான ஆர்வத்தை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் மாணவர்களுக்கு. எவ்வளோ மாணவர்கள்னா தமிழ்நாடு, ஸ்ரீலங்கா, மலேசியா இருந்து கூட வந்திருந்தாங்க. ஒரு 1000 மேற்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் இந்த ப்ரோக்ராமை நடத்தியிருந்தோம். ரொம்ப அதை பற்றி பேசும்பொழுது ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அடுத்து எப்போ வரக்கூடிய அந்த ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக்காக இந்த ப்ரோக்ராம் அமைஞ்சது. எஸ், இது வரைக்கும் நம்ம ராயல் கீயோடைய ஒரு பகுதியை நம்ம பார்த்துருக்கோம், எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. இது உங்களுக்கு ஒரு நாலேஜை கொடுத்துருக்கோம். பட் எல்லா விஷயத்திலும் எல்லாம் ஒரு அறம் சார்ந்த ஒரு தொழிலையும் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதை உங்களுக்காக மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திற்காக முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நீங்கள் உள்வாங்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை, இந்த ஒரு விஷயத்தை, அதாவது இந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு முழுமையாக யார் விவரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 லட்சம் ரூபாய் கடனில் அவருக்கு இருந்தது. ஒரு 4 ஆண்டுகள் இதுக்கு முன்னாடி பயணிக்கும் பொழுது கடன்கள் நிறைய இருந்தாலும் அவருக்கு பசி ரொம்ப ரொம்ப அதிகம். சரியான தொழிலை தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒரு தொழில் வந்து அவருக்கும் உபயோகமாக இருக்கணும், அவரை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கும் உபயோகரமாக இருக்கணும்னு நம்பி தான் ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை ஃபார்முலேட் பண்ண மேனேஜிங் டைரக்டர், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோடைய மேனேஜிங் டைரக்டர் மட்டும் இல்லாமல் வேர்ல்டில் நம்பர் 1 மென்டராக இருக்கக்கூடிய திரு அன்பராஜ் அவர்கள் உலகத்தில் மட்டும் இல்லாமல் ராயல் கியூவில் குளோபல் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ரேங்கை அவர் வைத்திருக்கிறார்.
ஸோ அவரை நான் வார்மா வெல்கம் பண்றேன். வெல்கம் ஆன் த ஸ்கிரீன் சார். தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு உற்சாகமா இருக்கிறீங்க, உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுக்குறீங்க. உங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரியே எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் 2 வகையான ஒரு நல் விஷயங்கள், அதுல ஒன்று வருமானத்திற்கான வாய்ப்பு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராயல் கியூ நான் தேர்ந்தெடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரேடிங் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த தொழிலை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்போ எனக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலைன்னா இதே மாசம்தான் தீபாவளி நெருக்கத்துல என்கிட்ட இருக்கக்கூடிய சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து எங்கேயாவது கடன் வாங்கி தீபாவளியை ஜாம் ஜாம்னு கொண்டாடலாம். இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தீபாவளியை வந்துட்டு பொருளாதார தன்னிறைவோட கொண்டாடணுன்றதுக்காக கடன் வாங்கி இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன், ரிவர்ஸ் பண்ண ஆரம்பித்தருவேன். இந்த என்னோட ராயல் கியூ பாட் நான் ஓப்பன் பண்ணணும். அதில் ட்ரேடிங் பண்ணாதான் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு காசு. என் வீட்டில் என்னோட ஒய்ஃபுக்கு என்னை நம்பி இருக்கவங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணி கொண்டு போய் பணத்தை கொடுத்தா தான் கிடைக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில தான் இந்த தொழில் எனக்கு பண்ணி ஆகணும், ட்ரேடிங் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல எனக்கு வர வேண்டிய இடத்தெல்லாம் பணத்துக்கு முயற்சி பண்ண கிடைக்கல. அப்புறம் தான் மிஸ்டர் கிஷோர் சார், அவர் என்னோட பேட்மிண்டன் ஃப்ரெண்டு. ஸோ அவர்கிட்ட தான் அவரோட கிரெடிட் கார்டை வந்து நான் கடன் வாங்கி அதை வந்து ஒரு 3% ஸ்வைப் பண்ணி என்னோட தொழிலை நான் அப்படி தான் ஆரம்பித்தேன். அங்கேருந்து தான் ஆரம்பித்தேன். ஸோ அங்கேருந்து இன்னைக்கு நான் நினைச்சு கூட பார்க்கல, என்னோட 47 லட்சம் ரூபா கடனை வந்து முடிக்கக்கூடிய லெவலில் இந்த தொழிலில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக வந்தேன். இந்த தொழிலில் நான் அந்த ராயல் கியூ பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வருமானத்திற்கான வாய்ப்பு தெரியும். அப்போதான் ரொம்ப அமேசிங், இப்படிலாம் ஒரு தொழில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கற்பனைக்கு எட்டாத வண்ணம் இருந்துச்சு. நான் செஞ்ச ஒரு பெரிய தப்பு என்னன்னா, இது உண்மையா இல்லையான்னு ரிசர்ச்சில் நான் இருந்தேன். அதான் ஒரு பெரிய தப்பு. பட் எங்களுக்குலாம் அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு 4 வருஷமா இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 5வது வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை வந்து நான் காலடி எடுத்து வைக்கிறேன். ஆனால் அன்னைக்கு எல்லாருமே புதியவர்கள்ன்றதால எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை இருந்துச்சு. இன்னைக்கு நான் அந்த 47 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிட்டு இன்னைக்கு ரொம்ப 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 நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ராயல் கியூ அண்ட் த ரொபோடெக் டீம். ஸோ இதுதான் என்னோட ஷார்ட்டான ஒரு விஷயம். ஸோ இங்க இருந்து நம்ம இந்த பிஸ்னஸை 2 வகையா நான் பிரிச்சு சொல்ல போறேன். முதல்ல என்னன்னா, இதுல நிறைய பேர் வந்திருப்பீங்க, அவங்களுக்கு பிசினஸ் தேவை கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவைன்னா ட்ரேடிங் பண்றதுக்கு ஒரு கேபிட்டல். ட்ரேடிங் பண்ணணும். எப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் பண்ணக்கூடிய கேபிட்டல் வந்துட்டு ஒரு ஃப்ரீ கேபிட்டலா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இதுதான் ரொம்ப விஷயம். எதுக்காக நம்ம இன்னைக்கு ஸ்பாட் மார்க்கெட்ல இருந்து ஃபியூச்சர் மார்க்கெட் ட்ரேட் பண்ண வரோம்? ஸ்பாட் மார்க்கெட்ல $100னா $100 தான் ட்ரேட் பண்ண முடியும். ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட்ல $100 வச்சுட்டு $1000 ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கான வருமானத்தை பெற முடியும் தான் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். நான் அதை விடலாம் ரொம்ப ரிஸ்க்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா நம்மளோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும், அதுக்கப்புறமா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எப்பயுமே ஒரு பெரிய விஷயம், அதான் உண்மைதான், பெரிய விஷயம் தான். நம்ம கடனாளியா இருக்கும்போது நம்ம கஷ்டப்படும் போது பிரச்சனையே இல்லை. நம்ம நல்லா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் என்ன தெரியும், இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கான ஒரு ப்ராப்ளம் வரும். ஏன்னா இவ்வளவு பணத்தை கொண்டு போய் கவர்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் எல்லாத்துக்கும் வரும். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ராயல் கியூக்கு வந்து ஃபியூல் கேஷ் போதே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். அதையும் ஃப்ரீ பண்ண முடியும் இந்த ப்ரோக்ராமோட நீங்க பாக்குறதுக்கு மகனும். ஆனா அடுத்து என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு பரபரப்பா எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஐயோ 1 மாசம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 11 மாசம் தான் இருக்கு ராயல் கியூ பாட்டு, இந்த 11 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி நம்ம வந்து ரினியூல் பண்ணணுமா அப்படி அந்த விதமான கவலையும் கிடையவே கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டா நிறைய இருக்குது, கடன் இருக்குது, கடமை இருக்குது. நம்ம இந்த கடனெல்லாம் எப்படி அடைக்க போறோம்னு தெரியல. கடமை இருக்குது, பசங்களை படிக்க வைக்க வேண்டியது இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது, வீடு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்காகலாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. 2 வகையான வாய்ப்பையும் வெறும் 45 நிமிஷத்துக்கு நான் சொல்ல போறேன் இந்த நிமிடத்துல இருந்து. ஓகேங்களா? சரி, நம்ம இந்த ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன். ஓகே கிஷோர் சார்? எஸ் சார். ரைட். ஸ்கிரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன் சார். ரைட்டா? ரைட், தேங்க்யூ. சரி, இந்த ராயல் கியூல எத்தனை வகையான இன்கம் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நான் சொன்ன இந்த 2 மெத்தடாலஜியுமே வருது. என்னன்னா அகைன் திருப்பி சொல்றேன், எல்லாமே 2 அப்படின்ற மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ரிவார்ட்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்து இந்த ஃபியூல் ஃபீ, நம்ம இந்த ஃபியூல் ஃபீ பிடிக்கிறாங்க இல்லையா ராயல் கியூ, அதுல இருந்தும் நமக்கு வருமானம் இருக்கு. 2 வகையான வருமானம் இருக்கு. இந்த ஆக்டிவேஷன் யார் பண்ணாலும் 120 USDT, எல்லாருமே வேர்ல்டு வைடு யார் பண்ணாலும் 120 USDT தான். ஸோ இந்த 120 USDT என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 40 USDT அவங்க வச்சுக்கிட்டு 80 USDT நமக்கே திருப்பி தராங்க. ஏன் தராங்க? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தராங்க அப்படின்னா ராயல் கியூ எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட
விளம்பரத்துல நீங்க பார்க்க முடியாது. ராயல்க்கு வந்துட்டு சர்வீஸும் கொடுக்கறது இல்ல. ஸோ அப்ப ராயல்க்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யார் இதை விளம்பரப்படுத்துறாங்களோ, யார் இதுக்கு சிக்னல் ட்ரைனிங் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே 80 USDT உலகம் ஃபுல்லா நான் பிரிச்சு தரேன் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பாலிசியை வச்சிருக்காங்க. அந்த வகையில இந்த ராயல் கியூல வந்துட்டு டைரக்ட் ரெஃபரல், நம்மளோட ரெஃபரல் ஐடி இருக்கும், அந்த ரெஃபரலோட கோட்ல இருந்து டைரக்ட் ஆக்டிவேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா 30 USDT. அடுத்து 50 USDT நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உலகத்துல உள்ள அந்த ரேங்க் வருகையில எல்லாருக்கும் வந்துட்டு பிரிச்சு கொடுக்குறாங்க, குளோபலா பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கம்பெனி நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் அகைன் இதுல இந்த ட்ரேடிங்க்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுல 20% வந்து ஃபியூல் கேஷ். அந்த 20%ல என்ன பண்றாங்க அப்படின்னா ராயல் கியூ 100 கன்வெர்ட் பண்ணி 30% அவங்க வச்சுக்கிட்டு 70% என்ன பண்றாங்க அப்படின்னா யாரு சொல்லி விட்டாங்களோ அவர்களுக்கும், அடுத்து உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கும் 45% அப்படியே வந்து பிரிச்சு தராங்க. இதான் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயம். ஒரே ஒரு ஸ்லைட், அடுத்து வரக்கூடிய ஸ்லைட், இந்த ஸ்லைடை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கேபிட்டல் கிடைக்கும் அண்ட் ஃபியூல் கேஷ் ஃப்ரீயாகவும் ஒவ்வொரு வருஷமும் நீங்க ரினியூல் பண்ண முடியும். நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இது வரைக்கும் நீங்க ராயல் கியூ ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். ஆக்டிவேஷன் பண்ணல அப்படின்னா முழுமையா பாருங்க. ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் என்ன அப்படின்னா ராயல் கியூ குவாண்ட் மெம்பர், அளவு வர்த்தகம் சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரல் கோட் அப்படின்னு கொடுப்பாங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னா ராயல் கியூ ஆக்டிவேஷன் பண்ணவங்களால ஷேர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னா 3 வகையில நீங்க என்ன பண்ணலாம், உங்க ரெஃபரல் கோடை வந்து கொடுக்கலாம். ஒன்னு QR கோடு மூலியமாவும், இன்னொன்னு இன்விடேஷன் கோடு மூலியமாவும், இன்னொன்னு இன்விடேஷன் லிங்க் மூலியமாவும் கொடுக்கலாம். ஸோ இது நல்ல ஒரு தொழில், எந்த விதமான ரிஸ்க்குமே இல்லை. நம்ம பணம் அவங்கவுங்க பணம் அவங்க கிட்ட தான் இருக்கு, அவங்கவுங்க எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கு, வெரி சேஃப். ஸோ இதெல்லாம் 100% சேஃப். ஸோ இது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்ததால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 30 RB ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அப்புறம் அவங்க ட்ரேடிங் பண்றதுல இருந்து இந்த ஃபியூல் கேஷ் பிடிக்கிறாங்க இல்லையா, அதுல 25% நமக்கே கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க மொத்தமா சேர்த்து டோட்டலா ஒரு 20 பேரை வந்து நீங்க 20 யூசர் கொண்டு வரீங்க. 20 யூசரு லைனா உங்களோட ஐடி கீழேயே, அங்க கோடு கோடா போட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் இல்ல, லைனா உங்களோட ஐடிக்கு கீழேயே ஒரு 20 யூசர் கொண்டு வரதால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 30 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தா கூட 600 USDT உங்களுக்கு லாபம். கிட்டத்தட்ட 600 USDTல ஏறத்தாழ ஒரு 6 ட்ரேடிங் நீங்க போடக்கூடிய ஒன்றும், ஃபியூச்சர் ட்ரேடிங் போடக்கூடிய ஒன்றும் நாளைக்கு ஒரு அப்டேட் கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அழகான முறையில் கேபிட்டலை உருவாக்கலாம். அண்ட் தென் அடுத்து அவங்க அந்த கேபிட்டலை உருவாக்கி நீங்க பண்றீங்க, அவங்க எல்லாருமே ட்ரேட் பண்றாங்க. அந்த 20 யூசர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 25%ஓட அந்த ஃபியூல் ஃபீ உங்களுக்கு தான் வரும். ஸோ அதனால கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு ஃபியூல் ஃபீ ஃப்ரீ, கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. அண்ட் தென் இவங்க நல்லா சம்பாதிக்க தான் போறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இவங்க என்ன பண்ண போறாங்க, அழகான முறையில் சம்பாதிக்க தான் போறாங்க. இதுல கிடைக்கக்கூடிய வருமானங்கள் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணலாம், அந்த மேனுவல் ரினியூல் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபுல்லா வந்துட்டு ரினியூல் ஆயிடும். ஒரு வருஷத்துக்கு ரினியூல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நாங்க என்ன பண்றோம், சப்போர்ட் பண்றோம். ரோபோடெக் என்ன, உங்களோட கஸ்டமரை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லவே மாட்டோம். யாரோட கஸ்டமரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நாங்க அவங்களோட டீமுக்கு உட்பட்டவங்க 4 முழுநேர பயிற்சியாளரை கொடுத்துறோம். அது மட்டும் இல்லாம காமன் பயிற்சியாளர் கொடுத்துறோம். அண்ட் அதோடு மட்டும் இல்லாம நம்மளோட ரோபோடெக் ரெவல்யூஷன் ஆப்ல FAQ, ஃப்ரீக்வன்சி ஆன்சர் கொஸ்டின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், இன்னும் கொஞ்ச நாள்ல கன்னடம், சிங்களத்துல எல்லாம் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 35 வீடியோ இருக்கு. அந்த 35 வீடியோ மூலியமாவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா வகையான ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கொரிஸ்க்குள்ள அதை தீர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப தங்கு தடை இல்லாம ஆட்டோமேட்டிக்கா வந்து சூப்பரா நீங்க பார்க்கலாம். எல்லாமே வீடியோ ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லா வகையிலுமே வந்து சிக்னல் ஃப்ரீ, அப்புறம் ட்ரைனிங் ஃப்ரீ, லெவல் அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்த சிக்னல் கொடுக்குறோம். அது அத்தனையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது எனக்கு கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழிலோட ஒரு நேர்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த தொழிலை வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு நிறைய கடன்களை கொடுத்துட்டு நிறைய கடமைகளையும் முடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில ஒரு பொருளாதார தன்னிறைவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன, இவ்வளவு சொல்லி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறமா இன்னொரு ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்க அப்படின்னா அமேசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே எவ்ரி ஒன் நீட் மணி. ஒரு நல்ல விஷயம், நேர்மையான விஷயம்,
நேர்மையா கிடைச்சிச்சு, பணம் கிடைச்சிச்சுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? அப்படிதான் இந்த தொழில். ஸோ இந்த தொழிலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா இந்த தொழில்ல ஃபாஸ்டா முன்னேறக்கூடிய ஒரு டெக்னிக்லாம் கிடையாது. பொதுவா எந்த தொழிலுமே அப்படி கிடையாது. நீங்க பொறுமையா, ஹானஸ்டா, லாங் டைம், லைஃப் டைம் எங்க கூட இருக்கிறவங்க, இந்த தொழில் உங்களோட முதல் தொழிலாவும், அண்ட் இந்த தொழில்ல உங்களோட பரம்பரையிலேயே ஒரு பெரிய பொருளாதார தன்னிறைவு அடைந்த பர்சனாவும் நீங்க இருப்பீங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா ராயல் கியூவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. ஸோ ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா இதுல தான் மோஸ்ட் பீப்புள் வந்திருக்கீங்க. மற்ற நாடுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கீங்க. இந்த இந்தியாவும் ஸ்ரீலங்காவுக்கும் ஒரே நேரம் தான். ஆனா சமீபத்தில் ஒரு பெரிய கிராஷ் நடந்துச்சு. அந்த நேரம் ஏன் கிராஷ் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் அந்த 2 நாடுமே தூங்கிட்டு இருந்தாங்க. மார்க்கெட் இறங்குனது தெரியாது. அதனால கிராஷ் நடந்துருச்சு. ஆனா அடுத்த நாள் ராயல் கியூல எங்களுக்கு பணம் கொட்டு கொட்டு கொட்டுச்சு. எப்படி? அதான் நாங்க இங்க தூங்கிட்டு இருக்க நேரத்துல எங்கேயோ ஒருத்தர் முழிச்சுக்கிட்டு இருந்து அந்த நேரத்துலயும் வர்த்தகம் பண்ணதால எல்லாருக்கும் பணம் வந்து சேர்ந்துச்சு. இதுதான் ராயல் கியூ. ரியல் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும் இல்லைங்களா? என்னதான் வேகமா சுத்துற ஃபேனா இருந்தாலும் அதுக்கு ஒரு பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும் இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம ஒரு மெக்கானிசம் மாதிரி ஒரு சின்ன ஒர்க் அவுட் ஒன்று கண்டிப்பா நம்ம போடணும். அது என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன். தென் இப்ப அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போவோம். இப்ப என்னன்னா இது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். என்ன நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், தயவு செஞ்சு யாராவது கேட்டுட்டு இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி நான் சொன்னது கேட்காதவங்க, நாளைக்கு காலையில 9:30 மணிக்கு ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. நீங்க நாளைக்கு காலையில ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு அலாரம் செட் பண்றவரா இருக்கலாம். இருந்தாலும் நாளைக்கு காலையில ஒரு 9:30 மணிக்கு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. நீங்க வில்லேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா அப்படி மெயின் ரோடுக்கு போய் பாருங்க. பரபரப்பா இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு இருப்பாங்க. நாங்கெல்லாம் சென்னையில இருக்கோம். அங்க நம்ம அந்த காமெடி தான் எங்கேயா போவீங்க நீங்களாம், எங்கேயா போவீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். பரபரப்பா போவாங்க, இங்கிட்டு போவாங்க, அங்கிட்டு போவாங்க, அங்கிட்டு போவாங்க. அப்படி எங்க போறாங்க? எல்லாரும் தொழில் பண்ண போறாங்க. எப்ப? 9:30 மணிக்கு தான் கடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா 9:30 மணிக்கு எங்களுக்கு டான்னு டாலர்ல ராயல் கியூல வந்து விழுந்துருங்க பணம். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சரி, ஒரு கொடுமையான விஷயம். இந்த விஷயத்தை நான் வந்து யாரையும் கேவலப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. இந்த வேலைக்கு போறவங்க எல்லாம் அவ்வளவு கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வருதோ இல்லையோ பாத்ரூம் இருந்தாலும் பாத்ரூம் போய் உட்காந்துடணும். அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ இருந்தாலும் கிளம்பி போயிடணும். இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயங்க. சோ இதெல்லாம் இருந்து நீங்க மீளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோபோடெக் கூட இணைந்து சக்சஸ் நோக்கி போகணும். ஒன் விஷன், ஒன் வாய்ஸ், ஒன் மைண்ட், அதான் ரோபோடெக். நிறைய பேர் இந்த ஒன்னு அன்புராஜா நினைச்சாரு இல்ல, கீழே ஒரு சிம்பிள் போட்டுக்கிறது நிறைய பேர் பார்க்கல. ரோபோடெக், சரிங்களா? இந்த ரோபோடெக், அந்த ரோபோடெக்கோட ஆபரேஷன் டீம்ஸ் இவங்க எடுக்கக்கூடிய அந்த விஷன், அந்த வாய்ஸ், அந்த மைண்ட் எல்லாருமே வந்து ஒத்துழைச்சிங்க அப்படின்னா மிக சிறந்த ஒரு பொருளாதார தன்னிறைவு போகலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராயல் கியூவோட ஸ்ட்ரக்சர்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ராயல் கியூல ஒன்ஸ் நீங்க $120 கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ண ஒருத்தர், $10 ஃபியூல் கேஷ் போட்ட ஒருத்தர், $52 இருந்து காம்பவுண்டிங் பண்ண ஒருத்தர், அதுல இருந்தே அவரை நாங்க ஃபியூச்சர் ட்ரேடிங் கொண்டு வந்து அதுலயே சம்பாதிக்க வச்சு 1 மாசம் 3 மாசத்துக்குள்ள சோலோ டிஃபெண்டர் கூட்டு வந்து அதுலயே நாங்க அவங்களை சம்பாதிக்க வச்சு டிசிப்ளின் ட்ரேட், இப்படிதான் எங்களோட மெத்தடாலஜி. யாரையும் போயிட்டு நகை அடமானம் வச்சுட்டு வா, கடன் வாங்கிட்டு வா நாங்க சொல்றது கிடையாது. அதே மாதிரிதான் இங்க ராயல் கியூல $120 ஆக்டிவேஷன் பண்ணவங்களா உங்களோட ஹானஸ்டின் உழைப்பின் மூலியமாக, நேர்மையான நல்ல விஷயம் பகிர்றது மூலியமாக படிப்படியா நீங்க குவாண்ட் மெம்பர்ல இருந்து எலைட்ல இருந்து பிரின்சிபல், பிரின்சிபல்ல இருந்து குளோபல், இந்த லெவல் நீங்க போலாம். நீங்க எந்த லெவல் போறீங்களோ அந்த லெவல்ல உங்களை மாதிரியே நிறைய பேரை உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது. இதான் ஒரு முக்கியமான விஷயம். நல்லா கேட்டுங்க, ஒரு லெவல் போறது முக்கியம் கிடையாது, அதே லெவல்ல நிறைய பேரை உருவாக்கணும். அப்பதான் நிறைய பணம் கிடைக்கும். ஸோ ராயல் கியூ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபனல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தின் கீழே தான் வந்து ராயல் கியூ இயங்கிக்கிட்டு இருக்கு. ஃபனல் சிஸ்டம்னா அவங்களோட வச்சிருக்க பேர் என்ன அப்படிங்கிறதுனா போல் சிஸ்டம். ஸோ இந்த போல் சிஸ்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இயங்குது அப்படின்றத நான் சொல்றேன், புரிஞ்சுக்கணும். இப்போ இதான் இப்ப ராயல் கியூ வந்து $120 ஆக்டிவேஷன் வாங்குறாங்க இல்லையா, அதை $40 அவங்க வச்சுக்கிறாங்க. மீதி அந்த குவாண்ட் மெம்பர் யாரு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு $30 உடனே கொடுத்துட்றாங்க. மீதி என்ன பண்றாங்க? மீதி இருக்கிற அந்த வருமானத்தை எலைட் அப்படின்றவங்களுக்கு 20, பிரின்சிபல் அப்படின்றவங்களுக்கு 15, குளோபல் பார்ட்னர்ன்றவங்களுக்கு 15. இது டைரக்டா அந்த டீம்ல இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தந்த போல்ஸ்ல போட்டுருவாங்க. இது மாதிரி வந்துட்டு நேரா அந்தந்த போல்ஸ்ல போயிடும். இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தலைவர்கள் குவாலிஃபிகேஷன் எப்ப ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 30ஆம் தேதிக்குள்ள ஆயிரணும். அந்த ஒவ்வொரு மாசமும் இறுதிக்குள்ள ஆனவங்களுக்கு அடுத்த 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா 9:30 மணி ஆனா பணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க லைவா பார்க்க போறீங்க. அண்ட் தென் இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ராயல் கியூல அந்த ஃபியூல் கேஷ் இதுவும் தான். இந்த 40% அவங்க வச்சுக்கிட்டு 25% யார் மூலியமா வந்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு
மீதி அந்த எலைட் மெம்பர்ஸுக்கும் பிரின்சிபல் மெம்பர்ஸுக்கும் குளோபல் பார்ட்னருக்கு அந்த பூல்ஸ்ல போயிடும். இப்ப இந்த பூல்ஸ்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கம்மியான மெம்பர் வச்சு சொல்றேன் புரியுன்றதால. இப்ப இது மாதிரி தான் ஒரு எலைட் பூல்ஸ் இருக்கு. இதுல நீங்க இருக்கிறீங்க, ரோபோட்டோட இணைந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆக்டிவேஷன் பண்றீங்க. ரோபோட்டெக்லயே வேற ஒருத்தவங்க இன்னொரு ஆக்டிவேஷன் பண்றாங்க, இல்ல நீங்களே இன்னொரு ஆக்டிவேஷன் பண்றீங்கன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளா சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கால ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எக்ஸ். அவர் என்ன பண்றாரு, அவர் இதே மாதிரி அவர் டீமோட ஒரு 3 ஆக்டிவேஷன் பண்றாரு. அதே மாதிரியே யூகேல ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, அவரும் இதே மாதிரி இருக்காரு. அதே மாதிரி யூஎஸ்ல ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, அவங்களும் ஆக்டிவேஷன் பண்றாங்க. இது எல்லா ஆக்டிவேஷனையும் ஒன்னா அந்த புல்ஸ்ல வந்துடும். தனித்தனியா தரமாட்டாங்க அந்த டீமுக்கு தனியா. இப்ப நீங்களாம் கூட ட்ரேடிங் பண்றீங்க, நீங்களாம் கூட ஆக்டிவேஷன் பண்றீங்கன்னா டைரக்டா அன்பராஜுக்கோ கிஷோர் சாருக்கோ வரது இல்ல, உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு போகுது. அதே மாதிரியே சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் எந்த ஆக்டிவேஷனுமே நடக்கலனாலும் எனக்கு நாளைக்கு காலைல பணம் வரும். இதான் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 9 பேர் ஆக்டிவேஷன் பண்றாங்க, அந்த போல்ஸ்ல போட்டுட்டு இதை அந்த போல்ஸ்ல யார் இருக்கிறாங்களோ, யார் இருக்காங்க உலகம் ஃபுல்லா அந்த குவாலிஃபிகேஷன் அவங்க இருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம இருப்போம், நம்ம டீம்ல இருப்போம், எக்ஸ் ஒய் இசட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எல்லாத்துக்கும் அதை பிரிச்சு கொடுத்துருவாங்க 9:30 மணிக்கு. இது மாதிரி வராது, உதாரணத்துக்கு சொல்றேன், 9:30 மணிக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எலைட்ஸ்ல, இதே மாதிரி பிரின்சிபல்ல, இதே மாதிரி குளோபல் பார்ட்னர் எல்லாத்துக்கும் டானு 9 மணி ஆயிட்டுன்னு வந்துடும். இந்த பாருங்க, இதுல வந்து எலைட்ல நீங்க இருக்கிறீங்க, ஒரு எக்ஸ் ஒய் இருக்காரு, இசட் இருக்காரு. இன்கேஸ் உங்களை மாதிரியே ஒருத்தர் உங்க டீம்ல நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷேர் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 2 ஷேர் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டைரக்டா இருந்தாங்கன்னா 3 ஷேரா கிடைக்கும். அப்படியா கிஷோர் சார்? 3 ஷேர் டைரக்டா இருந்தா கிடைக்கும் இல்லையா. உங்க டைரக்ட்ல இருந்தாங்க அப்படின்னா 3 ஷேர் கிடைக்கும், இன்டைரக்டா இருந்தா 1 ஷேர் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே பிரின்சிபலா இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நீங்க இருக்கிறீங்க, எக்ஸ் ஒய் இஜெட் யாரா இருந்தாலும் இதே மாதிரி உங்களோட டீம்ல இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பிளஸ் நீங்க 3 ஷேர் கிடைக்கும். இந்த 2த்துல யாராவது ஒருத்தர் டைரக்ட்ல இருந்தாங்கன்னா உங்களுக்கு 4 ஷேர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் குளோபல் பார்ட்னரா இருக்க முடியும். இதே மாதிரி தான் உங்களோட டைரக்ட்ல இருந்தாங்க அப்படின்னா 1 ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், இன்டைரக்ட்ல இருந்தாங்கன்னா ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். உங்களோட சேர்த்து மொத்தம் 3 பேர் இருக்காங்கன்னா 4 ஷேரா உங்களுக்கு கிடைக்கும். டைரக்ட்ல 2 பேர் இருந்தாங்க, அப்ப என்ன ஷேர் கிடைக்கும், 5 ஷேரா கிடைக்கும். டைரக்ட்ல 3 பேர் இருக்காங்க, அப்ப என்ன கிடைக்கும், 6 ஷேரா கிடைக்கும். ஸோ இப்ப என்ன அர்த்தம், யார் உங்களை நம்பி வரக்கூடிய அந்த டைரக்டோ அவங்களை நீங்க பாதுகாக்கணும். அவங்க என்ன பண்ணணும், அவங்கள நம்பி வரக்கூடிய டைரக்டை பாதுகாத்துக்கணும். இப்படி பண்ணா என்ன ஆகும், எல்லாருமே சேர்ந்து முன்னேறலாம். வின் வின் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குவாண்ட் மெம்பரா இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $30 உடனே கொடுத்துருவாங்க. அவங்க ட்ரேடிங் பண்றதுல இருந்து 25% கிடைச்சிடும். அப்புறம் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ரேங்க்லாம் கிடையாது, எதுவுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனால் நீங்க எலைட் ஆகணும் அப்படின்னா கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசம் வரைக்கும் இருக்கு, அடுத்த மாசம் என்னன்றது 1ஆம் தேதி தான் தெரியும். ஸோ அப்படிதான் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 1ஆம் தேதி வரைக்குள்ள யாராவது 7 டைரக்ட் போட்டிருக்கீங்க, நீங்க உங்க டீம்ல ஒரு 75 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன ஆவீங்க, நீங்க எலைட் மெம்பர் ஆயிடுவீங்க. அப்புறம் ரேங்க் மெயின்டெனன்ஸுக்கு 100 யூசர்ஸ் அடுத்தடுத்த மாசம் நீங்க இருக்கணும். ஓகேங்களா, அது வளர்ந்துகிட்டே தானே போகும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது, $30 கிடைக்குது, அது எப்பயும் போல. அண்ட் 25% ஃபியூல் கேஷ் கிடைக்குது உங்களோட ட்ரேடிங் பண்றதுன்னு, அது எப்பயும் போல. அண்ட் டெய்லியும் ரெஃபரல் பூல் போனஸ் உலகம் ஃபுல்லா இருந்து யார் யாரெல்லாம் ஆக்டிவேஷன் பண்றாங்களோ அதுல இருந்து நீங்க இருக்கக்கூடிய அந்த பூல்ஸுக்கு 20 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அண்ட் அதே மாதிரியே டெய்லியும் குவாண்ட் ஸ்ட்ராட்டஜி குளோபல் ஷேர் உலகம் ஃபுல்லா இருந்து, இந்தியாவில் யாரும் ட்ரேடே பண்ணல, ஸ்ரீலங்காவில் யாரும் ட்ரேடே பண்ணலனாலும் நோ ப்ராப்ளம், நாளைக்கு காலைல 9:30 மணிக்கு எங்களுக்கு பணம் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன 20% வந்து வெயிட்டட் ஷேர் டிஸ்ட்ரிபியூஷனோடு சேர்த்து உங்களுக்கு வந்துடும். இதுல நீங்க ஒரு ஷேரு, நீங்க எத்தனை பேர் உங்களோட டீம்ல இருக்காங்களோ அத்தனை ஷேரும் சேர்ந்து வந்துடும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து இதுக்கு கண்டிஷன்ஸ் என்னங்க, இதுக்கு அடுத்து என்னன்னா எலைட்ல இருந்து பிரின்சிபல். எலைட்ல இருந்து பிரின்சிபல் பண்ணணும்னா என்ன வேணும் அப்படின்னா 15 வேலிட் யூசர்ஸ் வேணும். உங்க டீம்ல 350 பேர் வேணும். என்னங்க இவ்வளவு பேர் வேணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒருத்தர் நம்மளோட ரோபோடெக் டீம்ல பிரின்சிபல் அட்வைசரா இருக்காரு. அவர் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ. பார்க்க போறீங்க லைவா, பாருங்க. ஸோ இந்த பிரின்சிபல் அட்வைசருக்கு ரிவார்ட்ஸ் என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஆக்டிவேஷன் பண்ணாலும் எப்பயுமே கிடைக்கிற மாதிரி அந்த $30 கிடைச்சிடும், 25% கிடைச்சிடும். பாருங்க, எந்த லெவல் போனாலும் உங்களுக்கு தனியாலாம் பாட்டு வேலை செய்யாது, உங்களுக்கு தனியாலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் மொத்தமாக தான் அப்படின்றாங்க. ஸோ டெய்லியும் குளோபல் ரெஃபரல் பூல் 50 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும், அப்புறம் டெய்லியும் குவாண்ட் ஸ்ட்ராட்டஜி குளோபல் ஷேர் 10% வந்து வெயிட்டட் ஷேரும் 9 மணி நேரம் கிடைச்சிடும். உங்களோட டீம்ல நீங்க இல்லாம நிறைய பேரை உருவாக்க எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். இப்ப அடுத்து பாருங்க, 2 விஷயம் தான் அடுத்த லெவல் குளோபல் பார்ட்னர்.
அடுத்து குளோபல் பார்ட்னர் ஆகிறதுக்கு கண்டிஷன்ஸ் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா இருக்கு, 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. என்னன்றதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் மாதிரியும் நீங்க இது கிடைக்கக்கூடியது 20 ரெஃபரல் வேலிட் யூசர் ஐடி போட்டிருக்கும், 20 யூசர் ஐடி போட்டிருக்கணும். அந்த ஆக்டிவேஷன்ல இருக்கக்கூடிய வேலிடா இருக்கக்கூடியவங்க 800 பேர் உங்க டீம்ல வேணும். அதுக்கப்புறம் ரேங்க் மெயின்டெனன்ஸ் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் நான் என்னன்றதை நான் சொல்றேன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 அட்வைசரி பாயிண்ட்ஸ் வேணும். இந்த பாயிண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க குளோபல் பார்ட்னர் ஆகணும்னா உங்களோட ஐடிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பிரின்சிபல் அட்வைசரும் 0.5 பாயிண்ட்ஸ், உங்க டைரக்ட்ல இருக்கவங்களுக்கு 1 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீம்ல 5 பேர் தான் எடுத்துக்குவாங்க. 3 லெக் வேணும், கண்டிப்பா 3 லெக் வேணும். ஸோ இங்க நீங்க குளோபல் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னா எலைட் மெம்பர்ல இருந்து இதுக்கான வேலையை செய்யணும். நீங்க லைட்டா சம்பாரிச்சா போதும்னு சொன்னா எப்படி வேணா செய்யலாம். ஸோ இதுல தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 3 லைன்லயும் பிரின்சிபல் அட்வைசர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அட்வைசரி பாயிண்ட்ஸ் 10 இருக்கணும். கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுல உங்க டைரக்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற டீம்லாம் 0.5 தான். ஆனா ஒரு லெக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு 3 லெக் இருக்கணும், கண்டிப்பா 3 பிரின்சிபல் அட்வைசர் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த குளோபல் பார்ட்னர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஒரு குவாண்ட் மெம்பரா இருந்து இதுக்கான நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி செய்யணும்னா, நீங்க இந்த 20 பேரை போடுறீங்க, 7 பேரை போடுறீங்க, 15 பேரை போடுறீங்க. ஆனா இந்த 3 பேர் யார் உங்களோட பிசினஸ் லைன்ன்றதை முடிவு பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் ட்ரேடிங் லைனா இருக்கணும். நாங்க கூட நிறைய பேரை ட்ரேடிங் லைனா போட்டுருவோம். அப்புறம் நல்லா பிசினஸ் பண்றாங்கன்னா ஒரு ஐடியா அவங்க போடணும். $120 செலவு கொடுத்து ஒரு பிசினஸ் ஐடியா போட்டாங்கன்னா பிசினஸ் வளர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். இதான் வந்துட்டு உங்களுக்கு எலைட் அட்வைசர். இந்த எலைட் அட்வைசர் எப்படி யார் ஆக்குறீங்களோ அவங்களே தான் நீங்க பிரின்சிபல் அட்வைசர் ஆக்கலாம் முடியாது. அவங்க ஆகிறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா விரைவா நீங்க குளோபல் பார்ட்னர் ஆகலாம். இந்த குளோபல் பார்ட்னருக்கு ரிவார்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவருக்கு எப்பயுமே டைரக்ட் ஆக்டிவேஷன் பண்ண $30 அண்ட் 25% ஆஃப் ஃபியூல் கேஷ். அது இல்லாம டெய்லி ரெஃபரல் போனஸ் போல் வந்து பாத்தீங்கன்னா 15 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும் உலகம் ஃபுல்லா இருந்து. அப்புறம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா குளோபல் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 5% வந்து டெய்லி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மந்த்லி மாசம் ஆனா உங்களுக்கு ஒரு 10% வந்து வெயிட்டட் ஷேர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது என்ன பண்றாங்க, இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் தான். உங்க டைரக்ட்ல இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஆனார் அப்படின்னா 3 ஷேர்ஸா கிடைக்கும் உங்களோட ஷேர்ஸோட சேர்த்து. ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை பேர் ஆக்குறீங்களோ அத்தனை உங்களோட டீம் டெவலப்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுல ரொம்ப இந்த வெயிட்டேஜ் ஷேர்ஸ் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் என்னன்னா, இந்த எலைட் அட்வைசரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் 20 ஷேர் தான், அதுக்கு மேல கிடையாது. நீங்க ஒரு பிரின்சிபல் அட்வைசரா இருக்கிறீங்கன்னா அதிகபட்சமா உங்களுக்கு 30 ஷேர் தான், அந்த டைரக்ட்ல இருக்கவங்களோட சேர்த்து, அதுக்கு மேல கிடையாது. பட் குளோபல் பார்ட்னர் ஆனா இது வரைக்கும் ராயல்க்கு கொடுத்துருக்கிறது அன்லிமிட்டெட் ஷேர். நீங்க எத்தனை குளோபல் பார்ட்னர் உருவாக்குனாலும் அத்தனை ஷேர் உங்களுக்கு கிடைச்சிடும். சாதாரணமாலாம் நினைக்காதீங்க இந்த ஷேர்ஸை பத்தி, சீரியஸ்லி சொல்றேன். நான் இப்போ 2-3 ஸ்லைட்ஸ் நான் போடுறேன். இந்தியாவில் இருக்கவங்க ஸ்ரீலங்கா இருக்கவங்க பத்திரமா பார்த்துங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ எலைட்டோட ஷேர்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு, 1 ஷேர் 4 ஷேர் 8 ஷேர், இதை மட்டும் நான் காட்டுறேன். இன்னைக்கு ஒரு எலைட்டோட ஷேர், ஒரே ஒரு எலைட் ஷேர் வாங்கியிருக்காரு 1000 ரூபா, 1044 ரூபா. சார் இன்னைக்கு தயவு செஞ்சு சொல்றேன், எத்தனையோ பேர் ஓடுறாங்க, உடையாடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அவங்களோட வருமானம் எல்லாம் என்னன்றதை பாருங்க. அவங்களோட வருமானம் எல்லாம் என்னன்னு இன்னைக்கு சொல்லையா 1000 ரூபா. நான் ஒரு குல்ஃபி ஷாப்பே வச்சிருந்தேன், மாங்குன்னு வேலை செஞ்சு கையில 2000 ரூபா பாக்குறதுக்கு போதும் ஆயிடும். ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்க, அவங்க ராயல் கியூ ஆக்டிவேஷன் பண்ணிருக்காங்க, ஒரு டீமை வளர்த்துருக்காங்க, அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 30 நாள் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதே எலைட் ஷேர் 4 ஒன்னு உருவாக்குனவங்களுக்கு 4 உருவாக்க தெரியாதா? இதே 4 ஷேர் வச்சிருக்கவங்களோட இன்னையோட வருமானம் 4181 ரூபா. ஃபேண்டாஸ்டிக். சரி நல்லா கேட்டுக்கங்க, ஒரு கலெக்டர்ன்றோம்ல, ஒரு கலெக்டருக்கு இவ்வளவு சம்பளம் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியாது, ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு எம்பிங்களுக்கெல்லாம் கூட இதுக்கு உட்பட்டு தான் சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேயே. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வருமானங்கள் இருக்கு. இதே 8 ஷேர் வாங்கினது பாருங்க, வாவ் வெரி ஃபேண்டாஸ்டிக், 8364 ரூபா. இந்த நேரத்துல, இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல 8000 ரூபாய் இருந்தா தன்னோட குழந்தைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துடலாம். 8000 ரூபாய் இருந்தா போதும், நம்ம பசங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு வாங்கி கொடுத்துடலாம், யார்கிட்ட கேட்டாலும் கடன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு எவ்வளவோ தாய்மார்கள் தந்தைமார்கள் கஷ்டப்பட்டு இருக்கவங்க இருக்காங்கங்க, சீரியஸ்லி இருக்காங்கங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க, இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தவங்க மேபி 1 வருஷம் 2 வருஷத்துல இந்த பிரச்சனை இருக்காது. அப்படிதான் இந்த முடிவு எடுத்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை இல்லை. முடிவு இப்ப எடுத்தீங்கன்னா தான் வருங்கால அடுத்த தீபாவளிக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். இதே மாதிரி பாருங்க, அடுத்து ஸ்ரீலங்கால இருக்கவங்களுக்கும் சொல்றேன், ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அந்த சல்லியோட வேல்யூ வந்து ஜாஸ்தி. $1 விலை வந்துட்டு 300 சில்லர் ரூபா.
அண்ட் நான் ஏற்கனவே காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஐஎன்ஆர்ல ஒரு டாலரோட விலை இன்னைக்கு 94 ரூபா போய்கிட்டு இருக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் ஒரு இமாலய வளர்ச்சிங்க. காலையில இருந்து எங்ககிட்ட கூட ஒருத்தர் இருக்காரு, கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவர் அவ்வளோ அலைச்சல் அலையிறாரு, புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது வெரி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வருமானங்கள் இருக்கு. ஸோ இதே ஒரு பிரின்சிபல் அட்வைசரா நீங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பிரின்சிபல் அட்வைசரோட ஷேரு 856 ரூபா, 856. இன்னைக்கு 7 ஷேர் வாங்குறவங்க 5000 ரூபா, இன்னைக்கு 17 ஷேர் வாங்குறவங்க 14,563 ரூபா. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபா 17 ஷேர் வாங்குறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு எத்தனை பேர் வந்துட்டு 3 லட்சம் ரூபான்றது பெரிய கனவு, ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் ரூபா அப்படின்றது. ஆனா இந்த கனவுக்கு நினைவாக்குறதுக்கு முன்னாடி போட்ட உழைப்பு, முடிவு தான் இந்த வருமானத்துக்கு வரும். எப்பயுமே முடிவு தாங்க முக்கியமான விஷயம். ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களும் பார்த்துக்கங்க, இதான் உங்களோட ஸ்ரீலங்காவோட எல்கேஆர்ல இருக்கக்கூடிய வருமானங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வருமானம். இந்த வருமானம் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருமானமே வர ஆரம்பிச்சிருச்சு, குளோபல் பார்ட்னர் ஆக முடியும். இப்போ நான் ஒரு குளோபல் பார்ட்னராக இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன், சரிங்களா? இது அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், நான் மட்டும்தான் இருக்கேன், சரிங்களா? சரி, இப்போ நான் மட்டும் இருக்கேன் இல்லைங்களா? ஸோ என்னோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாசத்துக்கு ஒரு நாள் ஷேர் கொடுக்குறாங்க இல்லையா, இது இந்த $355, $355. சரி, நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் இந்த கார் டியூ கட்டுறதுக்கு, இந்த வீட்டு வாடகை கட்டுறதுக்கு அப்படின்னு 1ஆம் தேதி ஆனா தந்துருவாங்கன்ற மாதிரி இருக்கலாம். அந்த டான் மணி அடிக்குதோ இல்லையோங்க. நானும் கிஷோர் சார்லாம் பல நேரம் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது போனை வைக்கிற நேரம் சொல்லுவார், வெயிட் பண்ணுங்க சார், இன்னும் ஒரு நிமிஷம் தான், எவ்வளவு போடுவாங்கன்னு பாத்திரலாம் அப்படின்னு டக்குன்னு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி செகண்ட்ஸ் கணக்கில் வந்துட்டு கரெக்டான முறையில் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஃபென்டாஸ்டிக். அது இல்லாமல் டெய்லியுமே வருமானம் வந்துட்டு இருக்கு. இது ஒரு ஷேர் தான். சரி, ஒரு ஷேர் வாங்கினவங்களால கண்டிப்பா வந்துட்டு அடுத்தடுத்த ஷேர் வாங்க முடியுங்க. இங்க பாருங்க, 4 ஷேர் வாங்கினவங்களோட ஒரு நாள் வருமானம் பாருங்க, 1ஆம் தேதி அதுமா கிடைச்சிருக்கிறது பாருங்க, எவ்வளவு கிடைச்சிருக்குது? $1,33,762 ரூபா இந்திய ரூபாயில கிடைச்சிருக்கு. அது இல்லாம தனி டெய்லி வருது, தனி மாசம் ஒரு நாள் வருது, தனி. ஸோ இதே மாதிரி பாருங்க, 14 ஷேர் வாங்கினவரோட வருமானத்தை பாருங்க, ஒரு நாள் வருமானம் 5 லட்சம். அது இல்லாம பாருங்க, டெய்லியும் கிடைக்கக்கூடிய வருமானங்கள், டெய்லியும் கிடைக்கக்கூடிய போனஸ். சரி, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா பாருங்க, ஒரு நாளைக்கு 50,000 ரூபா மினிமம் 50,000 ரூபா. இந்த மாதிரிலாம் வருமானம் வரணும். என்னங்க பண்ணணும்? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. என்ன தெரியுங்களா? முடிவு எடுக்கணும். ஒன்னா சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒற்றை கருத்துல ஒர்க் பண்ணணும். அந்த அடுத்து என்ன பண்ணணும்? எவ்ரி மந்த் நம்ம லைவா இருக்கணும். நீங்க ஒரு எலைட் அட்வைசரா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு மாசமும் நீங்க எலைட் அட்வைசரா இருக்கணும், தொடரணும் அப்படின்னா 2 நியூ யூசர் போடணும். 2 நியூ யூசர். நீங்க பிரின்சிபல் அட்வைசரா இருக்கணும். நீங்க பிரின்சிபல் அட்வைசராவா ஒவ்வொரு மாசமும் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 நியூ யூசர் போட்டிருக்கணும். நீங்க குளோபல் பார்ட்னரா இருக்கிறீங்க. அந்த குளோபல் பார்ட்னரா இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு மாசமும் நீங்க குளோபல் பார்ட்னரா இருக்கணும்னா 5 நியூ யூசர் போட்டிருக்கணும். போடலைன்னா என்னங்க ஆகும்? வீட்டுல கரண்ட் பில் கட்டணும்னா என்ன ஆகும்? கரண்ட்டை பிடிங்கிடுவான். இது நான் ஆர்கமினிஸ்ட் கண்டுபிடிப்பா? ஜென்ரல் தானே, அப்படிதான். நீங்க போடலைன்னா கண்டிப்பா கீழே இறக்கிடுவாங்க. இப்போ வரைக்கும் இந்த எலைட் அட்வைசரோட அந்த 2 யூசர் யாராவது ஒருத்தர் போட்டா கூட அந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த பிரின்சிபல் அட்வைசர் 2 போட்டா கூட அந்த இடத்துக்கு போயிடலான்ற மாதிரி மெத்தடாலஜி இருக்கு. எவ்வளவு நாள் இருக்குமோ தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? நம்ம ஒன்றா இணைந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோட வருமானம் கிட்டத்தட்ட வந்து 1.5 கோடியை தாண்டி என்னோட வருமானத்திற்கு மெயின் காரணம் என்னன்னா, ஒரு டீமோட சேர்ந்து ஒன் விஷன், ஒன் வாய்ஸ், ஒன் மைண்ட்ல இருந்ததால தான் இந்த சக்சஸ் வந்திருக்கு இது வரைக்கும். இனிமேவும் அது மாதிரி இருந்தா இன்னும் மேல்கொண்டு நிறைய சக்சஸ் இருக்கும். இந்த சக்சஸ்க்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, தான் வளர்ந்தா போதும், தான் ஐடி போட்டா போதும் அப்படின்ற எண்ணத்தை எடுத்துட்டு யாரா இருந்தாலும் சரி, சரியான முறையில ஒருத்தவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வளர வைக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர் மரமா வளரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மரமா வளரணும். என்னன்னா, அந்த வாழை மரம்னு சொல்லுவாங்க. வாழை மரம் மட்டும்தான் அது உயிரோடு இருக்கும் போதே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் தான் தேக்கு மரத்தோட வேல்யூ இருக்கணும். என்ன கேட்டா வந்து வாழும்போது வாழை மரமாகவும், இறந்தவனா தேக்கு மரமாகவும் நம்ம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில மிக சிறந்த வெற்றியாளராகலாம். அப்படி நம்ம எல்லாருமே நம்மளோட கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஐடி போடுறதா இருக்கக்கூடாது, ஒருத்தர் புரிதலோட ஒரு ஐடி போட வைக்கிறதா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சப்போர்ட்டா என்ன பண்றோம்? வாரத்துல 2 முறை கிரிப்டோ கரன்சி விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி நடத்துறோம். நீங்க போவீங்க, சார் வாங்க ரோபோடெக்கு ட்ரேடிங் சம்பாதிக்கலாம் சொல்லுவீங்க. ஓகே, நீங்க சொன்னாலே போதும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பயிற்சி,
1 மணி நேரம் நம்மளோட கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் பார்க்காத யாரையுமே நான் ஆக்டிவேஷன் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுத்துக்கிட்டு நீங்க வீர நடை போட்டீங்க அப்படின்னா மிக சிறந்த வெற்றியாளர் ஆகலாம். அப்படி நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும் ஞாயிற்றுக்கிழமை கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு ஹோஸ்ட் வந்து மிஸ்டர் சுரேஷ் பாபு அவர்கள் வந்து பண்றாரு. பிரசன்டேஷன் வந்துட்டு நான் தான் பண்றேன். ஸோ இதுல அலைங்க, இதுல அழைத்து மிக சிறந்த வெற்றியாளர் ஆவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எல்லாருமே வந்துட்டு பொறுமை காத்திருக்கீங்க, ஒரு புரிதல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் இருக்கிறேன் இல்லையா, என்ன மாதிரியே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில எலைட் அட்வைசர், பிரின்சிபல் அட்வைசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவர்களோட அனுபவத்தை வந்து நான் ஷார்ட்டாக வந்துட்டு நான் வந்து பகிர்ந்துக்க சொல்றேன். கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கவங்களை மட்டும். ஸோ வெல்கம் மிஸ்டர் ராமர் சார், வெல்கம். அன்மியூட் பண்ணுங்க. குட் ஈவினிங் சார். என் பேர் ராமர், சொந்த ஊர் திண்டுக்கல். நான் ரோபோடெக்ஸ் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணுறதுக்காக உள்ள இணைஞ்சேன். ட்ரேடிங்கில் ஒரு 4 வருஷம் சம்பாரிச்சேன். இதேமாதிரி ராயலுக்கு ரிவார்டு பார்த்தேன். ரெஃபர் பண்ணால் இன்கம் வருங்க எனக்கு புரிதல் கிடச்சி உடனே ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க மூலியம் கொஞ்சமாக அதிகமாக எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்குது. அது மூலியம் பார்த்தீங்கன்னா பாட்டை ரினியூ பண்ண வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் லாங் டைம் லைட்டும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ராயல் ரோபோடெக்ஸ். பார்த்தீங்கன்னா டெய்லி எனக்கு 9 மணிக்கு ஒரு ஷேர் வந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் மிஸ்டர் கிருஷாந்த். அன்மியூட் பண்ணுங்க சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். சார், நான் ஸ்ரீலங்காவில் பெட்டிக்கல் இடத்துல இருக்கேன் சார். நான் ட்ரேடிங் பண்ணுறது தான் இந்த இதில் வந்தேன் சார், பிஸ்னஸில். அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு வண்டர்ஃபுல் மார்க்கெட்டிங் பிளான் இருக்கு ரோபோட்டக்கால தெரிஞ்சுக்கணும் சார், ரிவார்ட் ப்ரோக்ராமில். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எடுத்த ரிலேஷன்ஸுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவங்களும் ஏர்ன் பண்ணி சார். நான் ஒரு எலைட் அட்வைசர் ஆகிருக்கேன் ஒரு 10 மந்த்தில் சார். அதோட ஒரு ஷேர் எடுத்துக்கொண்டிருக்கேன் சார். நம்ம அலாரம் வச்ச மாதிரியே சரி 9:30க்கு ஒரு ஷேர் வருது சார். அதை வச்சு நிறைய அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேங்க சார். தேங்க்யூ ரோபோடெக், தேங்க்யூ ரோல்கி சார். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அடுத்து வந்து வெல்கம் மிஸ்டர் ஜான். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜான், சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம். தொழில் வாய்ப்புக்காக தான் ட்ரேடிங் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த ரிவார்டு ப்ரோக்ராம் எனக்கு பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 5 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த தொழில் வாய்ப்பு எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அரௌண்ட் சார்ந்து இருந்ததுனால தான் நான் அது பிஸ்னஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். நான் ஸ்டார்ட் பண்ணலேருந்து எனக்கு இதில் நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 9:30க்கு ஷேர் இன்கம், ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன வந்து கரெக்டாக ஒரு ஷேர் வந்துட்டு இருக்கு. அடுத்த மாதம் கண்டிப்பாக மல்டிபிள் ஷேர் வாங்குவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ, சூப்பர், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். வெல்கம் மிஸ்டர் அஸ்மின் ரியாஸ் சார். தேங்க்யூ சார். வணக்கம், அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேர் அஸ்மின் ரியாஸ். நான் ஸ்ரீலங்காவில் காத்தாங்குடி எனும் பிரதேசத்தில் வசிக்கிறேன். ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தான் இந்த பிஸ்னஸுக்குள்ளே வந்தேன். இதே போல் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் இந்த பிஸ்னஸ் பற்றிய ஒரு விழிப்புணர்வு கொண்டு எனக்கு ஏற்படுச்சு. அதுக்கப்புறமா நான் நிறைய பேருக்கு இந்த பிஸ்னஸை கொண்டு சொல்லி கொடுத்தேன். அதன் மூலம் இன்றைக்கு அவங்களும் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க. நான் எலைட் அட்வைசருங்கிற ரேங்கில் இருக்கிறேன். 2 சேர் வாங்கி கொண்டிருக்கிறேன். காலையில் 9:30 மணிக்கு எனக்கு ஒரு சார் வந்துடும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். தேங்க்யூ ரோபோடெக். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஸோ வெல்கம் மிஸ்டர் தாகிர் சார். வணக்கம் சார். வணக்கம். சும்மா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு விஷயத்த சொல்லணும்னா, நான் ஸ்ரீலங்கா சம்மாந்திர ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல 25 வருடமாக வேலை செய்யறேன் சார். நம்மட யூஎஸ்டிடி கணக்குல பார்த்தா எனக்கு ஒரு நாளைக்கு 7 USDT தான் சார் என்ற சேலரி. அதுக்காக கிட்டத்தட்ட அதுல அரைவாசி செலவு செய்யணும். ஆனா இன்றைக்கு எனக்கு இந்த 2 வருஷம் நான் இந்த முயற்சி செய்து இன்றைக்கு எனக்கு கிடைச்ச ஸ்ரீலங்கா பெறுமதி சார் 17,300 ரூபாய். ஆனா எனக்கு கிடைச்ச அரசாங்க சம்பளம் 2,200 ரூபாய். இப்ப நான் 5 ஷேர் வாங்கிக்கிறேன் சார். 25 வருடம் உழைக்க இன்றைக்கு 2,200 ரூபாய். அந்த 2,200 ரூபாய் கிடைக்கிறதுக்கு காடு மூடெல்லாம் போய் நான் உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கேன். ஆனா இன்றைக்கு உண்மையிலேயே இந்த ரோபோடெக் என்னை காட்டித்தந்த வழி, அதுல நான் இவ்வாறான ஒரு ப்ரோக்ராம் பார்த்து அதுல நான் வந்துட்டு எடுத்த அந்த முயற்சி இன்றைக்கு 5 ஷேர் எடுத்திருக்கேன் சார். என்னோட டீமும் இன்றைக்கு இந்த ரோபோடெக்கோட சப்போர்ட்ல அடுத்த மாசம் 1ஆம் தேதி 10க்கு மேற்பட்ட ஷேர் எடுக்கக்கூடிய லெவல்ல இன்னைக்கு இந்த ரோபோடெக் இன்னைக்கு சகல வசதிகளை செய்து நல்ல ஒரு பிசினஸை காட்டிருக்கு சார். ரொம்ப நன்றி சார் ரோபோடெக் அண்ட் ராயல் கியூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விரைவா
அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பிரின்சிபல் அட்வைசராக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதில் வந்து first யாரை நான் கூப்பிட போறேன்? நியூலி குவாலிஃபைட் பிரின்சிபல் அட்வைசர். வெல்கம் மிஸ்டர் மதன் குமார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். என் பேர் மதன் குமார். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி சிட்டி. சரியா ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ராஜ்கு சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். $20 கேபிட்டலாக வச்சு ஆரம்பிச்சேன்னா 3 மாசத்துக்கிட்ட $20 தான் கேபிட்டலாக வச்சிருந்தேன். ஸோ அந்த டைம்ல ஒர்க் வேற ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணன்னு தெரியல. ஸோ அப்போ இதே மாதிரி ஒரு ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தேன். ஸோ இப்படியுமே நம்ம கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே அதோட இன்கம் பொட்டன்ஷியல் பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஃபுல் டைம் ட்ரேடரா மாதிரி ரெகுலரா நான் எப்படி சொல்றேன் பார்ட் டைமா பண்ண ஆரம்பிச்சேன்னா கிட்டத்தட்ட ஃபுல் டைமா பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் போயிட்டு இருந்தப்போ எவ்வளோ இன்கம் பார்த்தனோ அதை விட டபுள் மடங்கு இப்போ நான் இதில் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பொருளாதார தன்னிறைவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டெக்கோட சப்போர்ட் சிஸ்டம் தான். ஸோ தனியாக ஒரு நபரை வந்துட்டு இதை வந்து சாதிக்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். இப்போ டீம்ல 350 பேருக்கு தனித்தனியாக நம்ம போய் சப்போர்ட் பண்ணுறது எவ்வளோ டைமோ உங்களுக்கே தெரியும். தனித்தனியாக நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது எவ்வளோ டைமோ உங்களுக்கும் தெரியும். ஸோ ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரோபோட்டெக்கோட ட்ரைனிங்ஸ், அப்புறம் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம், என்னோட டீம் லீடர்ஸ், அப்புறமா என்னோட டீம் பார்ட்னர்ஸ், மெம்பர்ஸ், அப்புறம் நம்ம மென்டார் அன்பராஜ் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் வெல்கம் மிஸ்டர் முபீன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். நான் ஒரு ட்ரேடிங்காக தான் இந்த பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுத்து இந்த ரோபோட்டெக்கோட இணைஞ்சேன். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நான் ஏற்கனவே பார்த்ததால அண்ணே இந்த ப்ரோக்ராமை புரிஞ்சு கொண்டு நான் இந்த ரிவ்யூ பண்ணி நான் கிட்டத்தட்ட எவ்வளோ உழைச்சிருக்கேன்னு உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். ஸோ எனக்கு லைவ் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறதுக்கு நோட் பண்ணிக்க நம்மளே சார். பர்மிஷன் எதுக்கு தரேன்? இதுக்கே தரணுமா வேற எதுக்கு தரணுமா? நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறேன். ஓகே, இது தந்துட்டேனே. எங்க இருக்கீங்க? ஓகே ரைட். ஓகே, போஸ் கொடுத்துட்டேன். அவர் டைரக்டா காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருங்க அவரு. ஓகே, நான் உங்களுக்கு டைரக்டாக காமிக்கிறேன். எஸ், ஸோ என்னுடைய ஷேர். ஓகே, அண்ட் இந்த நேரத்தில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதன்குமார் சார் வந்து பிரின்சிபல் அட்வைசர் ஆயிட்டாரு. ஆனா வந்து அவரோட போனஸ் வந்து என்னையில இருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வர மாசத்துல இருந்து தான் கிடைக்கும். இப்ப நாளைக்கு கூட அவருக்கு வந்து எலைட் ஷேர் தான் கிடைக்கும். வர மாசத்துல 2ஆம் தேதியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபல் அட்வைசரோட ஒரு போனஸ் கிடைக்கும். ஸோ இப்படிதான் ஒரு மாசம். ஓகே சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, இது ஒவ்வொரு நாளும் காலையில 9:30 மணிக்கு இந்த 3 சேர்ஸ் எனக்கு பிரின்சிபல் சேர்ஸ்ல வருது. எந்த ஒரு நிமிஷமும் எந்த செகண்டுமே டிலே இல்லை. 3 சேர்ஸ் எனக்கு வருது. இது வரைக்கும் எனக்கு வந்த சேர்ஸ் இருக்கு. அதே நேரம் ஒட்டுமொத்தமாக நான் இந்த ரோபோட்டெக்கால இந்த ராயல் கியூ ரோபோட்டெக் கொடுத்த சப்போர்ட்டால 18,000க்கு மேற்பட்ட டாலர்ஸை நான் இந்த மாஸ்டர் போட்ல இருந்து சம்பாதிச்சிருக்கிறேன். ஈக்குவல் டு ஸ்ரீலங்காவில் பார்த்த ஆல்மோஸ்ட் 6 மில்லியன் இதுல ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இது எந்த போட், இது என் ஒய்ஃபோட போட்ல இதுல ஒரு 1/2 மடங்கு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா எனது இலக்கு வந்துக்கிட்டு பிரின்சிபல் இல்லை, எனது இலக்கு வந்துட்டு குளோபல். ஸோ குளோபல்ல இருந்து ஒரு பொருளாதார தன்னிறைவை அடைஞ்சு ஸ்ரீலங்காவில் நான் அந்த தன்னிறைவை அடைஞ்சு ஒரு அநாத இல்லத்தை எடுக்கிறதா என்ற நோக்கம். ஸோ அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. அந்த இடத்த நான் அடைஞ்சு இதே மாதிரி ஒரு இதில் நான் குளோபலா வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காமிப்பேன் தெரிவித்துக்கொள்ள. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட உயர்ந்த எண்ணத்துக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் வெல்கம் மிஸ்ஸஸ் வேணுமினா மேடம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ என்னோட பணத்தை வந்து யார்கிட்டயும் கொடுக்காம சம்பாதிக்கணும்னு சொல்லி தான் ரோபோட்டிக்ல வந்து பயணிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கும் போது நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பணம் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரோபோட்டிக்ல வந்து பிரின்சிபலா இருக்கேன்.
ஸோ ராயலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலைல 9:30 ஆனோடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் மாதிரி ஸோ ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. இதனால வந்து நானும் சரி என்னோட ஃபேமிலியும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் சமாதானி சார். வணக்கம், என்னோட பேர் அப்துல் காதர் சமதானி. சென்னையில நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கப்பதான் இந்த கல்வி நிறுவனத்தில் இணைஞ்சு ட்ரேட் பண்ண மட்டுமே வந்தேங்க. அப்போ எனக்கு சரியான கேபிட்டல் இல்லை. கேபிட்டல் தான் நல்லா ஏர்ன் பண்ணலான்றது தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் கழித்து இந்த மாதிரி ஒரு ரிவார்டு ப்ரோக்ராம் நான் கலந்துக்கிட்டேன்னா இந்த கல்வி நிறுவனத்தோட உதவியோட 1லேருந்து 10 பேருக்கு தான் போதும். அவங்களையும் ஒரு அல்டிமேட் ட்ரேடர் ஆக்குறாங்க இந்த நிறுவனத்தில். இதனால என்ன பண்ண நான் இல்லத்தரசிகள், காலேஜ் படிக்கிறவங்க, ரிட்டையர்ட் பர்சன், மளிகை கடைக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த ட்ரேடிங்கை பற்றியும் நம்ம நிறுவனத்தை பற்றியும் சொன்னேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னங்க அதிகமான ரிவார்டு கிடைச்சது. இன்னைக்கு நான் ஒரு PA லெவலில் இருக்கிறேங்க. அதுக்காக இந்த கல்வி நிறுவனத்துக்கு நன்றி. எக்ஸலன்ட் பட் ராயல் யூகர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஸோ வெல்கம் மிஸ்டர் சிவராமன் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அப்படின்ற ஊரில் இருக்கேன். சரியா 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு விஷயத்த அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு நான் என்னோட பாட்டை ஆக்டிவேட் பண்ணேன். நான் ட்ரேடிங் பண்ணுறது மூலயமா என்னோட கேபிட்டலை 2.5 வருஷத்தில் 770% ப்ராஃபிட்டாக எடுத்திருக்கேன். இது ஒரு பார்ட்டு. 2வது பார்ட், இது ஒரு நல்ல பாட். இதை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்கும் போது அவங்களும் பயனடைவாங்க அப்படின்றதுனால என்னோட நண்பர்கள் அப்புறம் உறவினர்களுக்கு கொடுத்தேன். அதன் மூலயமா இந்த ராயல் கியூ பாட் அவங்க சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் அவங்கள சம்பாதிக்க வச்சதுக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $15,000 மேலே இந்த ரோபோட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்ததுனாலையும் அந்த ராயல் கியூ பாட்டை எனக்கு பண்ணி கொடுத்துருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு சாஃப்ட்வேர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் மிஸ்டர் சரவணன் சார். வணக்கம் சார். நான் சேலத்தில் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு 2வது வருமானங்கிறப்போ நான் ட்ரேட் பண்ண வந்தேன். இந்த சாஃப்ட்வேர் அருமையாக ப்ராஃபிட் பண்ணி தந்துச்சு. இந்த நல்லா ப்ராஃபிட் பண்ணி தரதுன்ட்டு நான் அதுக்கப்புறம் தான் நான் நண்பர்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ரோபோட்டிக்லேருந்து நான் இதை பிஸ்னஸாக பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் இப்போ ட்ரேடிங் லைனில் ஒரு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரோபோட்டிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் இன்னொரு ஐடி போட்டு ரோபோட்டிக் சிஸ்டத்துலேருந்து நான் அடுத்த லெவலுக்கு வந்து நான் இப்போ PAவாக இருக்கிறேன். இது ரோபோட்டிக் சிஸ்டம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் சிவகுமார் சார். வணக்கங்க. என் சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம். நான் சென்னையில் இருக்கேன். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ட்ரேடிங்காக தான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரேடிங்கில் பார்த்துட்டு நல்ல ப்ராஃபிட் வந்து தான் என்னோட பார்ட் டைமாக வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஜாப் வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபுல் டைமாக வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் டு ராயல் கியூ. தேங்க்ஸ் டு ரோபோட்டிக். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் சகன் சார். வெல்கம் சார். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நேம் சஜன்குமாருங்க. வயசு 43. பேசிக்காக ஒரு இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிசைன் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருந்தேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், கேட்டர்பில்லர், கடைசியாக பார்த்தீங்கன்னா பென்ஸில் ஒர்க் பண்ணேங்க. பென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன்டோல் எம்ப்ளாயி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஒரு 1 lakh சேலரி வாங்கிட்டு இருந்தேன். 2020 பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கோவிட் டைமில் எனக்கு வேறு வேலையும் கிடைக்கல. கையில் பணமும் லைஃப் ரொம்ப சேலஞ்சிங் போச்சு. அப்போ கிரிப்டோவில் என்ட்ரான ஏகப்பட்ட ஸ்கேம், நிறைய பேர் லாஸ் பண்ண நாலேஜ் இல்லாமல் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து லாஸ்லாம் பண்ணாங்க. நிறைய ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணேன். ரோபோட்டிக் வந்து 4 வருஷம் பயணிச்சிட்டு இருக்கேன். ராயலுக்கு லைவாக உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஹாப்பியாக என்னுடைய இன்கம் ஷேர் பண்ணுறாங்க. என்னோட ஆவரேஜ் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு $140 வந்துட்டு இருக்கு. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு $100, ஒரு $9,000 ஒரு நாளைக்குங்க. என்னுடைய தீபாவளி வந்துருச்சுங்க. நான் வந்து பென்ஸில் ஒர்க் பண்ணும்போது என் போனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கும் பார்த்தீங்கன்னா $10,000 போடாமல் சம்டைம் போடாமல் விடுவாங்க. என்னோட 1 month சேலரியை நான் ரோபோடெக் மூலியமா பார்த்த ராயல் கியூல 10 days சம்பாரிச்சிட்டு இருக்கேன். 1 month சேலரியை ₹1,00,000. ஏன் சொல்றேன் அப்படின்னா டைம் ஃப்ரீடம். இப்போ பார்த்தீங்கன்னா சார் கால் 9 மணிக்கு ஷார்ப்பாக டான்னு போனஸ் போட்டுருவாங்க. போனஸ் ஷேர் பண்ணது வரைக்கும் போனஸ் ஷேர் மட்டும் பார்த்தீங்கன்னா $6,282, 6.2 lakhs லாஸ்ட் ஒரு 2.5 மாசத்துல மட்டும். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து பிஸ்னஸ் எடுத்தால் தொடர்ச்சியாக பண்ணோம். இந்த எடுத்த கோந்தம் இந்த 2 மாசத்துக்கு ஒரு கான்செப்ட் மாறுறது, ஒரு கம்பெனியில் முதல்ல ஜாயின் பண்ணிட்டு பெரிய லெவலு மைண்ட் மூலம் மாற்றுங்க. ஒரு பிஸ்னஸ் லாங் டேர்ம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 years எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 2028 உங்களுக்கு இந்த வருமானம் லாங் டேர்ம் பாருங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ என் டைம் என் கையில் இருக்குங்க. நான் தான் பிஸ்னஸுக்கு பாஸ். டெய்லி தீபாவளி போனஸ் வாங்கிட்டு இருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்ஸ் ரோபோட். தேங்க்யூ ஸோ மச். ஃபண்டாஸ்டிக். ரொம்ப அருமையாக சொன்னார். ஏதாவது ஒரு கம்பெனி வந்துருச்சுன்னா உடனே போயிட்டா பின்னாடி நல்லா ஆயிடலாம் அப்படின்ட்டு நிறைய சுத்திட்டு இருக்கிற இடத்துல ஒரே பிசினஸை பண்ணிட்டு இந்த லெவலில் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் வெல்கம் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார். வணக்கம் சார். நான் கிருஷ்ணமூர்த்தி. எல்லாத்துக்குமே தெரியும், வேலூர்ல வந்து 12 வருஷம் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
என்னோட பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க். காலையில போனேன்னா ஒரு 6:30 7 மணிக்கு போனா நைட்டு தான் வருவேன். அப்போ இப்படி பிசினஸ். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன் சார். பண்ணுங்க சார். நீங்க உங்களோட ஸ்கிரீனை உருட்டிட்டு தான் இருக்கீங்க. ஷேர் பண்ணுங்க. ஓகே, நான் இதோட க்ளோஸ் சார். ஷேர் பண்றீங்களா சார்? அதான் அவ்வளவு லோட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சு. ரைட். ஓகே ஓகே கிருஷ்ணமூர்த்தி சார். ரைட். காலையில இருந்து நான் நைட் வரைக்கும் ஒரு பிசினஸ் பண்ண கூட என்னால வந்து ஒரு 1500 ரூபாய் 2000 சம்பாதிக்க முடியும். ஆனா இன்னைக்கு பாத்துங்க, டானு காலைல 9:30 மணிக்கு எனக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பாருங்க. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உழைப்பு. ஒரு 2 வருஷத்துல எனக்கு பாருங்க டெய்லியுமே ஆவரேஜா ஒரு $50. சூப்பர் என்னோட சார். உழைப்புன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கார்டெல்லாம் ஓட்டலாம் இல்ல. டெய்லியுமே கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே இன்ஸ்டியூட்ல கொடுக்குற ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட ஹோஸ்ட் ஸ்டார் வெல்கம் மிஸ்டர் கிஷோர் சார். தேங்க்யூ வெரி மச். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ரொஃபைல் என்னோடது. நான் வந்து ஒரு சிபிஎஸ்சி நேஷனல் டாப்பர். அண்ட் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில முக்கியமான தகவல்களாகவும் இருக்கும். நான் வந்திருந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட். எல்லாருமே வந்து டாப் பொசிஷன்ஸில் அவங்கவுங்க துறையில், பத்திரிகை துறை, அதுக்கப்புறம் பொருளாதாரத்துறை, அப்புறம் வந்து கவர்மெண்ட் சர்வீசஸில் இருந்து முதல் முறை வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு ஒரு தெரிந்தோ தெரியாமலோ நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சிடென்டலாக இதை வந்து நான் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். பட் இதில் வந்து அறம் அண்ட் அஃப்கோர்ஸ் சர்வீஸ் அதிகமாக எனக்கு பிடிச்சதுனால இதை வந்து நான் ஃபுல் டைமாக பிஸ்னஸாக எடுத்தேன். ஸோ ஒரு ஆக்சிடென்டலாக எடுத்த பிஸ்னஸ் எனக்கு வந்து ஒரு வண்டர்ஃபுல்லாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்கு. இன்னொன்று, நான் வந்திருந்த என்னுடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்டில் 90% வந்து ஃபாரினில் தான் செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ 2 ஆண்டு, ஆல்மோஸ்ட் 2 ஆண்டு ராமர் எப்படி தவம் இருந்தாரோ, நான் வந்து அவ்வளோ வழிகள், அவ்வளோ கஷ்டங்கள் அண்ட் அவ்வளோ பாசிட்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸோட இந்த பிஸ்னஸை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நேர்மையாக அண்ட் அஃப்கோர்ஸ் டெடிகேஷனாக பண்ணும்பொழுது சேலஞ்சஸ் வரும். எவ்ரி திங் வந்து ஒரு பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாது. கண்டிப்பாக ஹார்ட்ஷிப்ஸ் வரும், அழுகை வரும், சிரிப்பு வரும். அப்போ மட்டும்தான் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். ஸோ 2 ஆண்டு நான் வந்து எவ்வளோ என்னுடைய விஷயத்தை நான் வந்து சைலண்டாக இருந்தேனோ, ஐம் வெரி ஷுவர் வெரி சீக்கிரம் ஒரு மாதத்திற்கு என்னால் என்னுடைய எய்ம் 1.5 lakhs ஒரு மாதம் நான் வந்து வெளில என்னோட மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு என்னோட ஜாபில் நான் வந்து ஒரு பத்திரிகை துறையில் இருந்திருக்கேன் அண்ட் கவர்மெண்ட் செக்டரில் இருந்திருந்தா நான் எடுத்திருக்க முடியும். அதை விட தாண்டி நான் எடுத்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ ரொம்ப சப்போர்ட்டிவ், அப்போவும் ரொம்ப சப்போர்ட்டிவ். பட் புரிதல் அஃப்கோர்ஸ் கம்மியாக இருந்திருக்கும். அவங்களுக்கும் ஒரு புரிதல் கொடுக்க வண்ணமாக என்னோட இன்கம் கண்டிப்பாக இருக்கும். இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபர்ட்ஸுக்கான ஒரு அவுட்புட் தான். இப்போ இன்கம் வருதுன்னா உடனே மேலேருந்து பறந்து வரலை. அதுக்கு ஒரு பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனில் தான் வந்து நான் வந்து பர்டிகுலராக நான் வந்து ரோபோட்டெக்கோட பயணிச்சுட்டு இருக்கேன். எஸ், இந்த இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து இதில் நான் டாலர்ஸில் அங்கே இருக்குது $25,000 உங்கள் முன்னாடி காமிச்சிட்டு இருக்கு. $24,000 ஒவ்வொரு நாள் வந்து இந்த மாதம் ஓகே 30க்கு மேற்பட்ட டாலர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. 9:30 மணிக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3,200 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அது இல்லாமல் நான் வந்து டிரெக்ட் ஆக்டிவேஷன்ஸ் பண்ணும்பொழுது அதிகமாக கிடைக்கிறதுக்கும் விஷயங்கள் இருக்கு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய இந்த பிஸ்னஸில் வந்து கண்டினியூட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஸ்டர் சஜன் சொன்ன மாதிரி கண்டினியூட்டி, சார் சொன்ன மாதிரி கண்டினியூட்டி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எந்த ஒரு துறையில் நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை வைங்க, கண்டினியூட்டி இல்லைன்னா மறுபடியும் நீங்கள் ரீஸ்டார்ட் தான் பண்ணணும். நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்கு நியூ. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரோபோடெக் தந்தது. இந்த நேரத்தில் குளோபலாக இன்கம் நான் எடுத்திருந்தாலும் என்னுடைய ஐடிக்கு கீழே இருக்கக்கூடிய குவாண்ட் மெம்பர்ஸ், எலைட் மெம்பர்ஸ், பிரின்சிபல் அட்வைசர்ஸ் அண்ட் முபின் சருக்கும் எனக்கும் ஒரு ஹெல்த்தி போட்டி. யார் அடுத்த குளோபல் பார்ட்னர் அவரானாலும் வாழ்த்துக்கள். முதல்ல அவருக்கும் நன்றியை சொல்லிட்டு தேங்க்யூ வெரி மச் சார். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கணுங்க. என்னன்னா இப்போ பாருங்க, இப்போ சஜன் சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளைன் ஸ்பான்சர். மதன் சார் வந்துட்டு சஜன் சார் பேரை சொல்ல மறந்துட்டாரா, இல்லை நான் தான் கூச்சி குறை நினச்சி விட்டுட்டாரா தெரியல. அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஆனதுக்கு வந்துட்டு மெயின் காரணம். இப்போ அதே மாதிரி தான் கிஷோர் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முபின் சார் வந்துட்டு அவர் ஒரு பார்ட்னர் இருந்தாலும் எல்லாருமே சேர்த்து ஒன்னா சேர்த்து முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அழகான முறையில் யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ எல்லாருமே ஒரே லைனுக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார் உங்களால்? எல்லாருமே ஒரே லைனுக்கு கீழே
எல்லாருமே அட்டன் டைம்ல பிரின்சிபல் ஆகிறதுக்கு அவரோட கீழே கிஷோர் சாரோட கீழே, முபின் சார் கீழே அப்படியே ஒன்னொன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார் உங்களோட ஸ்டைல்ல நீங்க? பார்ட்னர் முபின் சார் இன்னும் சிறப்பா சொல்லுவார். யா அவருக்கு ஃபேண்டாஸ்டிக். சொல்லுங்க சார் ஷார்ட்டா. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். நாங்க என்ன பார்க்கிறோம்னா, நாங்க மட்டும் இந்த சேர்ஸ் எடுத்துக்கொள்ளாம யாரெல்லாம் இந்த டீம் டெவலப்மெண்ட்டுக்கு தவிக்கிறாக்களை நாங்க எடுத்து 1 by 1 அந்த ரயில் பொட்டி மாதிரி நாங்க அடிக்கிட்டு போய் எல்லாரும் அவங்களோட டிரெக்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டீமை நாங்க ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக ஸ்ரீலங்காவில் 20 எலைட்ஸ் இந்த மாசம் இதே ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி நாங்க காட்டுவோம். ஒரு சைட்ல நிறைய பிஏ காட்ட போறோம். நீங்க இதுல இருக்கிற அத்தனை பேரும் நீங்க 1ஆம் தேதி பிறகு வார இந்த மாதிரி ஒரு ரிவார்ட் ப்ரோக்ராம் நீங்க பாருங்க. இந்த நான் பேசுற விஷயத்த ரெக்கார்ட்ல கண்டிப்பா நான் காட்டின விஷயத்தோட 10 மடங்கு கூடுதலான டொலர்ஸை நான் காட்ட போறேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல யாரெல்லாம் எந்த இதுல இருக்கிறீங்களோ அவ்வளவு பேரும் உங்களோட டைரக்ட் ஸ்பான்சரோட நீங்க பேசி நீங்க அந்தந்த லைனுக்கு வந்து நீங்க உங்க டைரக்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒட்டுமொத்த டீமை, ஒட்டுமொத்த ரோபோடெக் உங்களுக்கு வழி நடத்தும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். வெரி ஃபேண்டாஸ்டிக். இப்படி தான் இருக்கணும். அதாவது ஒரு கோஆப்ரேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஏஆர் முருகேசோட ஒரு படம் இருக்குது துப்பாக்கின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் ஒரே நேரத்தில் சேர்ந்து ஒரே நேரத்தில் கமாண்ட் எடுத்து டக்குன்னு ஒரே நேரத்தில் ஒரு தீவிரவாதி அழிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ஃபேண்டாஸ்டிக். அசத்திருப்பார். அதே மாதிரி தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் எல்லாருமே எலைட் ஆகலாமா அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்க எலைட்டு. ஓகே, இந்த மாசம் எல்லாருமே பிரின்சிபல் டைரக்டர் ஆகலாமா அப்படின்னா எல்லாரும் பிரின்சிபல். அந்த லெவலில் ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கோஆபரேஷனோட போயிட்டு இருக்காங்க. இப்படிதான் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். இதே மாதிரியான ஒரு கோஆபரேஷனோட ரோபோடெக்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயணிப்போம். மிக சிறந்த ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடைவோம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, அப்புறம் மீண்டும் ஒரு முறை ரோபோடெக் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வந்துட்டு தீபாவளி நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சே ஆகணும். அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்களை வந்துட்டு ரோபோடெக் சார்பாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் சொல்றேன். நான் வாழ்த்துக்களை சொல்றேன். அண்ட் உங்ககிட்ட 2 சாய்ஸ் இருக்குது. 5000 வாலா வந்துட்டு ஒரு 5 வாங்கி வெடிக்கலாம், இல்ல ராயல் கியூல ஆக்டிவேஷன் பண்ணலாம். என்ன பண்ண போறீங்க? உங்ககிட்ட தான் கண்ட்ரோல் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் பேக் மிஸ்டர் கிஷோர் சார். தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருடைய கலவையோட தான் இந்த ப்ரோக்ராம் ஒரு கிராண்ட் சக்ஸஸ் அமைஞ்சது. கண்டிப்பா இன்னைக்கு நைட் வந்து பல பேருக்கு ஒரு தூக்கம் இருக்காது. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. நீங்க பரவாயில்ல, உங்களுக்காக, உங்க துறைக்காக, உங்க வாழ்க்கைக்காக ஒரு நாள் தியாகம் செய்வது தவறில்லை. யோசிங்க, முடிவெடுங்க. நாளைக்கு யார் உங்களை